வணக்கம் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதில் எக்ஸசைஸ் நம்பர் 1.5 பார்க்க போகிறோம். இது என்ன சார்புகளின் சேர்ப்பு, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் நம்பர் 1.5 ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எஃப் மற்றும் ஜி எனும் சார்புகளை பயன்படுத்தி எஃப் காம்போசிட் ஜி மற்றும் ஜி காம்போசிட் எஃப்ஐ காண்க. மேலும் எஃப் காம்போசிட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் என்பது சரியா என சோதிக்க. இது வந்து காம்போசிட் அப்படின்னு உச்சரிக்கணும். எஃப் காம்போசிட் ஜி அது என்ன அப்படின்னா, இரண்டு சார்புகளை ஒன்றுடன் ஒன்று சேர்க்க வேண்டும். அதை பற்றி தான் படிக்க போகிறோம். சரியா? இப்போ அதில் வந்து முதல் கேள்வி பார்க்கலாம். இரண்டு சார்பு கொடுத்துருப்பாங்க. என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சரியா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கலாம். எஃப் காம்போசிட் ஜி இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எஃப் ஆனது எக்ஸ் இல்லாமல் ஒரு சார்புன்னு சொல்லணும். இது எப்படி சொல்லலாம்? எஃப் ஆனது எக்ஸ் இல்லாமல் ஒரு சார்பு. ஏன்னா இது எக்ஸை வச்சு தான் அது எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஜி ஆனது எக்ஸ் இல்லாமல் ஒரு சார்பு. எக்ஸ் தான் அதில் வந்து மாறியாக இருக்கும். சரியா? இது மாறி, இது மாறிலி. இந்த மாறிக்கு பதிலாக பல்வேறு எண்களை நாம் வழங்கினால் பல்வேறு சார்பினுடைய மதிப்புகள் கிடைக்கும். அப்போ எஃப் ஆனது எக்ஸ் அமைந்த சார்பு. இங்கே என்ன பண்ணணும்னா, எஃப் ஆனது ஜி அமைந்த சார்பாக மாற்றி எழுதணும். எப்படி அப்படின்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். ஜி ஆஃப் எக்ஸ் ஆனது எஃப்பில் அமைந்த ஒரு சார்பு. இந்த எஃப் எது இருக்குன்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸாக இருக்கணும். இங்கே எக்ஸ் இருக்குல்லையே, அதுபோல் ஜி ஆஃப் எக்ஸ். சரி, அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம எதை எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். சரி, இந்த ப்ராக்கெட் கூட வேண்டாம், சாதாரண அடைப்புக்குறியை கூட போட்டால் போதும். இப்படி கூட போட்டுக்கலாம். சரி, இப்போ எஃப் என்ற சார்பு என்ன பண்ணி கொடுக்கும்? எக்ஸுன்றது அது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மாற்றி கொடுக்கும். இப்போ வந்து ஒரு மிஷின் ஒன்று எடுத்துக்கலாம். எஃப்னு ஒரு மிஷின். இந்த மிஷின் என்னது? எஃப். இதில் எக்ஸுன்னு ஒரு உறுப்பை நம்ம உள்ளே போட்டோம்னா அது என்ன பண்ணி தரும்னா, அதுலேருந்து ஒரு ஆரை கழித்து நமக்கு அவுட்புட் கொடுக்கும். நம்ம இன்புட் போட்டோம்னா அவுட்புட்டை வெளியில் வரும். இந்த மிஷினுடைய வேலை அதுதான். எக்ஸ்னு உள்ளே போட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 6 நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6ன்னு மாற்றி கொடுக்கும். அதுலேருந்து ஆரை கழித்து கொடுக்கும். என்ன உள்ளே போகிறோமோ அதுலேருந்து ஆரை கழித்து கொடுக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் 6, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. இதுதான் என்னது? எஃப் காம்போசிட் ஜி முடிஞ்சு. இப்போ ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கலாம். ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் இப்படி கேட்குறாங்க. அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும்? எக்ஸ் மைனஸ் 6. ஜி அப்படின்னு இன்னொரு மிஷின் எடுத்துக்கலாம். இது வந்து ஜி அப்படிங்கிற ஒரு மிஷின். இதில் எக்ஸ்ன்னு நம்ம உள்ளே ஏதாவது போட்டோம்னா வெளியில் வரும்போது என்ன கிடைக்கும் பாருங்கள். எக்ஸ்ன்னு போட்டால் அது எக்ஸ் ஸ்கொயர் வர்க்கமாக மாற்றி நமக்கு கொடுக்கும். சரியா? ஆனால் இங்கே என்ன போடுறோம்? எக்ஸ் மைனஸ் 6 உள்ளே போட்டுரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 6 உள்ளே போட்டால் எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ப்ராக்கெட் போட்டு தான் ஸ்கொயர் போடணும், இல்லை எக்ஸ் மைனஸ் 6 ஸ்கொயர்னு ஆயிரும். எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர். என்ன போடுறோமோ அது எக்ஸ் போட்டால் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் 6 போட்டால் எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர். சரி, இது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6, இது எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர். இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம ஏரியாவுக்கு கூட எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் ஆறுனா 12x ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எவ்வளோ? 36. இது ஜி காம்போசிட் எஃப். பாருங்கள், எஃப் காம்போசிட் ஜி வேறு, ஜி காம்போசிட் எஃப் வேறு. இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? எஃப் காம்போசிட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். அதாவது சார்புகளின் சேர்ப்பானது பரிமாற்ற பண்பை பூர்த்தி செய்யாது. காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா?
இந்த படம் வந்து இதில் போட வேண்டியதில்லை, ஜஸ்ட் ஒரு விளக்கத்துக்காக தான். சரியா, அடுத்த கேள்வி போலாமா? இப்போ ஒரு 2-3 கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது 2 சார்புகளை கலந்து ஒரு சார்பை உருவாக்க வேண்டும். ஜி ஆனது எஃப்இல் அமைந்த ஒரு சார்பு, எஃப் ஆனது ஜியில் அமைந்த ஒரு சார்புன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். சரி, இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். எல்லாத்துலேயுமே 2 சார்பு கொடுத்துருப்பாங்க. f of x is equal to 2/x, g of x is equal to 2x square minus 1. சரி, வழக்கம் போல் f காம்போசிட் g முதல்ல கண்டுபிடிக்கலாமா? அப்போ f is a function of g of x. அப்போ இந்த g of xக்கு பதிலாக எதை போட்டுக்கலாம்? இது அப்படியே பார்த்து எழுத வேண்டியது தான். இது வரைக்கும் இன்னும் குழப்பம் இருக்குது, இதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் அது என்ன பண்ணி கொடுக்குன்னா, தொகுதி பகுதி இருக்கும், தொகுதியில் 2 போட்டு கீழே இந்த என்ன இருக்குது அது அப்படி போட்டுக்கணும். இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸை போட்டுக்கணும். அப்போ இங்கே பாருங்கள் 2 போட்டுக்கலாம், தொகுதி பகுதி, தொகுதியில் 2 போட்டாச்சு, பகுதியில் இங்கே என்ன ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கோ அது அப்படியே கீழே போட்டுக்குமா, இங்கே என்ன ப்ராக்கெட் இருக்கோ அப்படியே கீழே போட்டுக்க வேண்டியது தான். அப்போ 2x square minus 1. இதை சுருக்கவெல்லாம் முடியாது, அதனால் அப்படியே விட்டுடலாம். என்னது f காம்போசிட் g, g காம்போசிட் f போட்டு பார்க்கலாமா? g காம்போசிட் f. அப்போ g is a function of f of x. இப்போ f of xக்கு பதிலாக நம்ம எதை போட்டுக்கணும்? 2/x. சரி, இப்போ ஜியினுடைய ஃபங்க்ஷன் பார்க்கணும். உள்ளே எக்ஸ்ன்னு போட்டோம்னா அதை வர்க்கப்படுத்தி 2ஆல் பெருக்கி 1ஐ கழிக்க வேண்டும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை வர்க்கப்படுத்தி 2ஆல் பெருக்கி 1ஐ கழிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை வர்க்கப்படுத்திடலாம், 2ஆல் பெருக்கி 1ஐ கழித்து விட வேண்டியது தான். சரியா, இது இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம். 2 பெருக்கள் 2 வர்க்கம் 4/x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ தொகுதி 8/x ஸ்கொயரு மைனஸ் 1. இதுதான் என்னது? ஜி காம்போசிட் எஃப். சரியா, அப்போ எஃப் காம்போசிட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். இந்த கணக்கில் அப்படி தான். சரியா, இப்போ தேர்டு கொஸ்டின் போகலாம், எழுதிக்கங்க. Next, third subdivision, f of x is equal to x plus 6/3, g of x is equal to 3 minus x. வழக்கம் போல் f composite g ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். f of g of x. அப்போ g of x நமக்கு தெரியும் என்னது? 3 minus x. அப்போ இந்த ப்ராக்கெட்டில் என்ன போட்டுக்கலாம்? 3 minus x. சரி, இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதனுடன் 6ஐ கூட்டி 3ஆல் வகுக்க வேண்டும். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதி கூட்டல் 6/3. அப்போ இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? 3 மைனஸ் எக்ஸா. அப்போ 3 மைனஸ் எக்ஸ் அப்படியே எழுதி 6ஐ கூட்டி 3ஆல் வகுக்க வேண்டும். சரி, இது இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம். 3 கூட்டல் 6 எவ்வளவு? 9. 9 மைனஸ் x/3. இந்த பகுதியை தனித்தனியாக பிரித்து போடனாலும் போடலாம், இல்லை இப்படியே விட்டுனாலும் விட்டுக்கலாம். சரியா, இப்போ ஜி காம்போசிட் எஃப். அப்போ ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி ஆனது எஃப் ஆஃப் எக்ஸில் அமைந்த ஒரு சார்பு. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் 6/3. ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, 3லிருந்து அந்த ப்ராக்கெட்டை அப்படியே போட்டுக்கணும். 3லிருந்து கழித்து இந்த ப்ராக்கெட்டை போட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ இங்கேயும் 3லிருந்து கழித்து அந்த ப்ராக்கெட் என்ன இருக்குது அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6/3. அப்போ மீச்சியமாக எடுத்தோம்னா இங்கே 3ஆல் பெருக்குன்னா 9 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 6/3. அப்போ 9 6 எவ்வளோச்சு? 15 மைனஸ் x/3 இல்லையா? இதுதான் என்னது? ஜி காம்போசிட் எஃப். அப்போ எஃப் காம்போசிட் எஃப் ஜி காம்போசிட் எஃப் எப்படி இருக்குது? சமம் இல்லை. சரியா? சரி,
இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போடலாம். நெக்ஸ்ட் என்னது 4th கொஸ்டின். f of x 3 plus x, இது ஒரு x minus 4. ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது f composite g. f is a function of g of x. அப்போ f g of x க்கு பதிலாக x minus 4 எழுதிக்கலாம். சாதாரண அடைப்புக்குறியே போட்டால் போதும். சரி, இந்த f of x என்ன பண்ணி கொடுக்குது? 3ன்னு அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே கூட்டிக்கணும். 3ஐ போட்டு அந்த ப்ராக்கெட்டை கூட்டிக்கொள்ள வேண்டும். அப்போ இங்கேயும் 3ஐ போட்டு இந்த ப்ராக்கெட் என்னதுக்கு x minus 4 அப்படியே கூட்டிக்கலாம். மொத்த உறுப்புகளை கூட்டிக்கொள்ளலாம். இங்கே 3 மைனஸ் 4. அப்போ 3இல் 4ஐ கழித்தல் -1. அப்போ f composite g என்னது? x minus 1. g composite f. g is a function of f of x. அப்போ g போட்டு f of x க்கு பதிலாக 3 plus x எழுதிக்க வேண்டியது தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ g என்ற சார்பு எவ்வாறு செயல்படுகிறது? ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அப்படியே போட்டு அதில் 4ஐ கழிக்க வேண்டும். அப்போ g of 3 plus x என்ன பண்ணணும்? இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அப்படியே போட்டுட்டு அதில் 4ஐ கழிக்க வேண்டும். அப்போ பாருங்கள், 3 கழித்தல் 4 என்னாச்சு? x minus 1. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் f of gயும் g of f எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. சார் நீங்கள் ரெண்டு எப்போ பரிமாற்று விதியை பூர்த்தி செய்ய சொன்னீங்களா சார்? பரிமாற்று விதியை பூர்த்தி செய்வதாக இருந்தாலும் அனைத்து கணக்குகளிலுமே ரெண்டு எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். ஏன்னா ஒரு 2 கேஸில் வந்து சமமாக இருந்துச்சுன்னா பரிமாற்று விதியை பூர்த்தி செய்கிறது என்று சொல்லக்கூடாது. 1-2 கேஸில் சமமாகவும் வரலாம். சரியா? இந்த கணக்கில் கடைசி உட்பிரிவு இது 4வது கேள்வி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5வது கேள்வி. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? 4x square minus 1. f of x is equal to 4x square minus 1. g of x is equal to 1 plus x. வழக்கம் போல் என்ன பண்ணணும்? f composite g is equal to f of g of x. அடுத்தது f of g of x க்கு பதிலாக 1 plus x. இப்போ f என்ற சார்பு எவ்வாறு செயல்படுகிறது? என்ன இருக்கோ அதை வர்க்கப்படுத்தி 4ஆல் பெருக்கி 1ஐ கழிக்க வேண்டும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ நான் வர்க்கப்படுத்தி 4ஆல் பெருக்கி 1ஐ கழிக்க வேண்டும். இங்கே ப்ராக்கெட் எனக்கு f of 1 plus x. அப்போ இந்த ப்ராக்கெட் இருக்கிறத வர்க்கப்படுத்திக்கலாம். அதை 4ஆல் பெருக்கிடலாம். கழித்தல் 1. இதை சுருக்கன்னா சுருக்கிடலாம். எப்படி? a plus b the whole square. a square plus 2ab plus b square minus 1. இந்த 4 உள்ள பெருக்கி விடலாம். அப்போ 4 பெருக்கல் 1 4, 4 8x ப்ளஸ் 4x ஸ்கொயர். வெளியே ஒரு -1 இருக்குது. இது வந்து இருபடி கோவை வந்து ஆர்டராக எழுதணும். திட்ட வடிவத்தில் எப்படி? ஃபஸ்ட்டு x ஸ்கொயர், அப்போ 4x ஸ்கொயர், அடுத்து எக்ஸு, அப்போ 8x, அடுத்தது மாறிலி இங்கே 4, இங்கே கழித்தல் 1, அப்போ கூட்டல் 3. இந்த f composite g. இப்போ அதே மாதிரி g composite f. அப்போ g is a function of f of x. அப்போ g போட்டு f of x க்கு பதிலாக என்ன போட்டுக்கணும்? 4x ஸ்கொயர் மைனஸ் 1. g என்ற சார்பு எவ்வாறு செயல்படுகிறது? எந்த x இருக்கோ அதோட 1ஐ கூட்டிக் கொள்ள வேண்டும். இந்த x போட்டு 1ஐ கூட்டிக் கொள்ள வேண்டும். 1 போட்டு அந்த ப்ராக்கெட் இருக்கிறது அப்படியே போட்டுக்கணும். அப்போ இங்கே g 4x ஸ்கொயர் மைனஸ் 1 1ஐ போட்டு அதனோட இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படியே கூட்டு. இங்கே ப்ராக்கெட் என்ன இருக்குது? 4x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ +1 -1 கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி என்னது? 4x ஸ்கொயர்.
அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப் எப்படி இருக்குது? சமம் இல்லை. அப்போ நான்காவது கேள்வி மட்டும்தான் எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் சமமாக இருந்துச்சு. மற்ற அனைத்து கேள்விகளுமே ரெண்டுமே சமம் இல்லாமல் தான் வந்திருக்கும். சரி, எழுதிங்களா? அடுத்தது இரண்டாவது கேள்வி. எஃப் காம்போசிட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் எனில் கேயின் மதிப்பை காண்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கிறோம், ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கிறோம், ரெண்டு சமம்னு காட்டிக்கிட்டு கொடுத்தாங்க. அப்படின்னா கேயின் மதிப்பு பார்க்கலாமா? சரி, அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்டது எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் சமம். சரி, இது எப்படி எழுதலாம்? எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா? இது ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா? சரி, அப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? ஆர்எக்ஸ் மைனஸ் கே. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? 3x + 2. சரி, இப்போ எஃப் என்ற சார்பு எவ்வாறு செயல்படுகிறது? எக்ஸ்ன்னு போட்டோம்னா அதை 3ஆல் பெருக்கி 2ஆல் கூட்ட வேண்டும். 3ஆல் பெருக்கி 2ஆல் கூட்ட வேண்டும். இங்கே ஆர்எக்ஸ் மைனஸ் கே இருக்கு இல்லையா? அப்போ அதை வந்து 3ஆல் பெருக்கி அந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே 3ஆல் பெருக்கி 2உடன் கூட்ட வேண்டும். சரி, இப்போ ஜி என்ற ஃபங்க்ஷன் எப்படி செயல்படுகிறது? எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது 6ஆல் பெருக்கி அதிலிருந்து கேவை கழிக்க வேண்டும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை 6ஆல் பெருக்கி கேவை கழிக்க வேண்டும். இங்கே ஜி ஆஃப் 3x + 2. அப்போ 6ஆல் இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே பெருக்கி அதிலிருந்து கேவை கழிக்க வேண்டும். சரி, இப்போ நம்ம சுருக்கினா நமக்கு விடை கிடச்சிரும். அப்போ 3 இந்த ப்ராக்கெட்டுக்கு பெருக்கணும். 3 பெருக்கல் 6 18 எக்ஸ் மைனஸ் 3 பெருக்கல் கே 3k. சரியா? சரி, ப்ளஸ் வெளியில் ஒரு 2. இங்கேயும் 3 பெருக்கல் 6 18x கூட்டல் 6 பெருக்கல் 2 12 மைனஸ் வெளியில் வெறும் கே மட்டும்தான், அது 6ஆல் பெருக்கி இருக்கக்கூடாது. சரி, இங்கேயும் 18x இருக்குது, இங்கேயும் 18x இருக்குது. இடம் வளம், அப்போ அதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இங்கே இருக்குது -3k + 2, அங்கே -k. இப்போ கேவெல்லாம் ஒரு புறமாகவும் மாறிலிகள் எல்லாம் ஒரு புறமாக கொண்டு போயிடலாம். அப்போ இடதுபுறமாக இருக்கக்கூடிய -3kவை இது ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு புறமாக கொண்டு வந்து அப்புறம் கூட சால்வ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு புறமாக கொண்டு வந்துடலாமா? அப்போ -3k + 2 இந்த 12க்குள்ளேயே அதை இடதுபுறமாக வந்துச்சுன்னா -12. இந்த -k இடதுபுறமாக வந்துச்சுன்னா +k. இல்லை எனக்கு குழப்பம் இல்லை சார், கேவெல்லாம் ஒரு புறமாக கொண்டு வந்துடுவேன், மாறிலியெல்லாம் ஒரு புறமாக வச்சுக்கோன்னா நீ டைரெக்டாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இங்கே பாருங்கள், இது ரெண்டு ஒத்த உறுப்புகள் லைக் டேர்ம்ஸ். -3 + 1. அப்போ எது பெரிய நம்பர்? மைனஸ். அப்போ 3ல் 1 கழித்தால் 2k. இது ரெண்டும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா? 2 - 12 -10 = 0. சரி, இப்போ மாறிலி வலதுபுறமாக கொண்டு போயிடலாம். அப்போ -2k = -10 வலதுபுறமாக சென்றால் +10. இப்போ நமக்கு கேவினுடைய மதிப்பு தான் வேணும். அப்போ இந்த -2 கேவு என்ன செயல்பாட்டில் இருக்குது? பெருக்கல் செயல்பாடு. வலதுபுறமாக சென்றால் வகுத்தல் செயல்பாடு. இப்போ கே சமம் 10ல் 2 எத்தனை முறை இடம்பெறும்? 5 முறை. இடத்துல ஒரு மைனஸ் கூட இருந்தால் ஒரு மைனஸ். அப்போ கேவினுடைய மதிப்பு -5. சரியா? சரி, எழுதிக்கங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். f of x is equal to 2x minus k, g of x is equal to 4x plus 5. சரி, அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? f composite g is equal to g composite f. சரியா? 1 second. சரி, அப்போ f composite g, அப்போ f is a function of g of x. அப்போ இங்கே வரும் g is a function of f of x. அடுத்து g of x என்னது? 4x plus 5. f of x என்னது? 2x minus k.
அடுத்து எஃப் என்ற சார்பு எவ்வாறு செயல்படுகிறது? எக்ஸ்ன்னு போட்டோம்னா எக்ஸை 2ஆல் பெருக்கி கேவை கழிக்க வேண்டும். ப்ராக்கெட்டில் இருக்குது அதை 2ஆல் பெருக்கி கேவை கழிக்க வேண்டும். அப்போ எஃப் ஆஃப் 4x + 5 என்னது? ப்ராக்கெட் என்ன இருக்குது அதை 2ஆல் பெருக்கணும். அப்போ 2 × 4x + 5 அதிலிருந்து கேவை கழிக்க வேண்டும். சிம்பிள். இப்போ g(x) எவ்வாறு செயல்படுகிறது? ப்ராக்கெட் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டு 4ஆல் பெருக்கி 5ஐ கூட்ட வேண்டும். இப்போ g(2x - k) என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டில் இருக்கோ அதை போட்டு அதை 4ஆல் பெருக்கிக்கணும். 4ஆல் பெருக்க என்ன கிடைக்கும்? 4 × 2x - k. அதோட என்ன கூட்டணும்? 5ஐ கூட்ட வேண்டும். இப்போ நம்ம வந்து இந்த 2ஐ உள்ளே பிரித்து விடலாம். 2 × 4 8x கூட்டல் 2 × 5 10. வெளியில் -k இருக்குது. இங்கே 4 2ஆல் பெருக்குனா 8x -4 × k 4k ப்ளஸ் அந்த பக்கம் வெளியே 5 இருக்குது. சரி, இருபுறம் 8x இருக்குது. அந்த 8xஐ கேன்சல் பண்ணிடலாம். சரி, சென்ற கணக்கு மாதிரி வேணும். இந்த கணக்கில் வந்து மாறியில் ஒரு புறமாகவும் மாறியில் ஒரு புறமாக கொண்டு போய்க்கலாம். அப்போ இந்த -k இருக்கு இல்லையா? -4k. அப்போ கேவலம் இடதுபுறமாக வச்சுக்கலாம். அப்போ -kவையும் 5ஐயும் அதே இடத்துல வச்சுக்கலாம். -k இருக்குது, வலதுபுறம் 5 இருக்குது. வலதுபுறம் இருக்கக்கூடிய -kவை இடதுபுறமாக கொண்டு வரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? +4k. அதாவது இந்த -4k இடதுபுறமாக வந்து விட்டது. அதே நேரத்தில் +10 இருக்கு இல்லையா? அது வலதுபுறமாக கொண்டு போயிடலாம். அப்போ +10 வலதுபுறமாக போகும்போது என்ன ஆகும்? -10. சரியா? பொறுமையாக யோசிச்சு பாருங்கள், அப்போ தான் புரியும். ரைட், இது 4k, இது -1k. அப்போ 4இல் 1ஐ கழித்தால் 3k. இங்கே 5இல் 10ஐ கழித்தால் -5. நமக்கு k தான் வேணும். பெருக்கல் செயல்பாட்டில் உள்ள 3ஆனது வலதுபுறம் சென்றால் வகுத்தலாக மாறும். அப்போ கேவின் மதிப்பு -5/3. சரியா? சரி, எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? மூன்றாவது கேள்வி. f(x) = 2x - 1, g(x) = x + 1/2 அப்படின்னு கொடுத்துட்டு f காம்போசிட் g g காம்போசிட் f xன்னு காட்ட சொல்கிறாங்க. சரியா? சரி, பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு f காம்போசிட் g அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? f of g(x). அப்போ f of g(x)க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? x + 1/2. f என்ற சார்பு எவ்வாறு செயல்படுகிறது? எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத 2ஆல் பெருக்கி அதிலேருந்து 1ஐ கழிக்க வேண்டும். இங்கே ப்ராக்கெட் என்ன இருக்குது? x + 1/2. அதை 2ஆல் பெருக்கிடணும். அப்போ 2 × x + 1/2 அதிலேருந்து 1ஐ கழிக்க வேண்டும். சரியா? அப்போ 2 பெருக்கல் இருக்குது, இங்கே வகுத்தல் இருக்குது. அப்போ 2ஐயும் அடிச்சுக்கலாம். மீதி என்ன இருக்குது? ப்ராக்கெட்டில் x + 1 வெளியில் இருக்குது -1. அப்போ +1ஐயும் -1ஐயும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ f காம்போசிட் g என்னது? x. அடுத்து g காம்போசிட் f பார்க்கலாம். அப்போ g is a function of f of x. அப்போ f of xங்கிறது 2x - 1. g of x எப்படி செயல்படுகிறது? என்ன ப்ராக்கெட்டில் இருக்குது அதோட 1ஐ கூட்டி 2ஆல் வகுக்க வேண்டும். ப்ராக்கெட் இருக்கிறது கூட 1ஐ கூட்டி 2ஆல் வகுக்க வேண்டும். அப்போ g of 2x - 1 என்னது? இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது இல்லையா? அதை அப்படியே எழுதி அதோட 1ஐ கூட்ட வேண்டும், மொத்தத்தையும் 2ஆல் வகுக்க வேண்டும். அப்போ இந்த -1 +1 கேன்சல் ஆயிரும். மீதி எனக்கு தொகுதியில் 2x கீழே 2. அப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்னது? x. அப்போ g காம்போசிட் f என்னது? அதுவும் x தான். அப்போ உனக்கு என்ன தெரியுதுலேருந்துன்னா f காம்போசிட் gனாலும் சரி x தான், g காம்போசிட் fனாலும் சரி எல்லாமே என்னது? x. அப்போ அவங்க சொன்னது நிரூபிக்கப்பட்டது. சரியா? அடுத்த கணக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.